கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசியர் 2வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசியர் 2:1 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தேவரே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத வாப்பாற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத வாப்பாற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நிசரே உமை பற்றித்தானே ஐயா. பேரேன்ப நதியிலே ஓய்வேன்றி மூழ்கனாம், பேரேன்ப கடலிலே ஓய்வேன்றி மூழ்கனாம், துதித்து மகிழனாம் தூயோனாய் வாழனாம், உம்மை துதித்து மகிழனாம் தூயோனாய் வாழனாம். மறுரூபமாக்கிடாம் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடாம் மகிமையின் மேகமே, உம்முக சாயலை உருவாக்கும் தெய்வமே, உம்முக சாயலை உருவாக்கும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நிஜரே உமை பற்றித்தானே ஐயா. மறுரூபமாக்கிடாம் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடாம் மகிமையின் மேகமே, உம்முக சாயலை உருவாக்கும் தெய்வமே, உம்முக சாயலை உருவாக்கும் தெய்வமே. கொடியாக படரனாம் ஓதர் நேசமே, கொடியாக படரனாம் ஓத நேசமே, மடி மீது தவளனாம் மழலை குழந்தை நான், படி மீது தவளனாம் மழலை குழந்தை நான். ஐயா உப் நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயா உப் நிழலிலே ஆனந்த பரவசம், அளவிலா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம், அளவிலா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலைசியர் 2வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலைசியர் 2:1 உங்களுக்காகவும் சபை மக்களுக்கு. சபை மக்களை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவங்க ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். என்ன போராட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை வழி நடத்தின பவுல் இப்படி ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலிருந்து இவர்களுக்கு நிருபம் எழுதுகிறார். அவர் பார்க்கிறார், ஆண்டவனை தூக்கி சுமந்தார், ஆனால் காலடிகளை பார்க்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி இந்த மக்களை உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும், மாசற்றவளாக நிறுத்தணுங்கிறத உற்சாகப்படுத்திட்டார். ஆனால் உண்மையை சொல்லுகிறார். உண்மைகள்னா போராட்டம் உங்களுக்காகவும். இந்த சபைக்குள்ள என்ன இருக்கு? ஒரு போராட்டம் இருக்கிறது. லவதேக்கியாவில் இருக்கிறவங்க 2 சபையை சொல்கிறார். கொலீசு சபை, லவதேக்கியா சபை. சரீரத்திலே என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்கும் பவுல் எல்லாரையும் சந்திக்க முடியாது. ஆனா மேட்டர் ஒண்ணுதான். சபைங்கிறது வந்துருச்சுனாலே அங்க என்ன வரும்னா உபத்திரவம் வரும். ஆண்டவர் சபையை குறித்து ஒரு வார்த்தையை முதலாக எப்ப சொன்னார் அப்படின்னா, மத்தேயு 16வது அதிகாரம் ஒரு வெளிப்பாடு கொடுத்து விட்டார். அது என்ன வெளிப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மத்தேயு 16:16.
எப்போ அந்த வெளிப்பாடு வந்துருச்சோ பாருங்க 18, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எப்ப சபைங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிச்சோ பாதாள வாசல் மேற்கொள்ள முயற்சி செய்யும் ஆன முடியும். ஒரு சீஷோர் கிட்ட உட்காந்து அந்த ஆளை அப்படியே சல்லுன்னு வரும், மேற்கொள்ள முடியாது, மேற்கொண்டுச்சுன்னா அது சொன்னாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இப்ப உங்களுக்காகவும் லாவதேசு சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்க மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறியணும். எனக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். சரி, அந்த போராட்டத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு திருவுகள் வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 20வது. அப்போஸ்தலர் 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது மேற்கொண்டது. போராட்டம் மேற்கொள்ள முடியாது. சபையை பாதாளத்தின் வாசிகள் மேற்கொள்ள முடியாது. ஆனால் எதால முடியும்னா வசனம். 20 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 19. இதான் இன்னைக்கு கீ வசனம். இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சு கொண்டாதான் போராட்டத்தை மேற்கொள்றது எப்படின்னு உங்களுக்கு புரியும். எவ்வளவு பலமாய் அங்க இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாத்தையும் சுட்டரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வல்லமை மேற்கொண்டு விருத்தி அடைந்தது. வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய வாசனம், ஆண்டருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது வெறுமனே திரும்பாது. ஏசாயா 55வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாராம், என் வசனம் நான் என்ன செய்யணும்னு சொல்றேனோ அதை செய்து முடித்து விட்டு தான் என்கிட்ட வரும். அந்த அளவுக்கு வல்லமை உள்ள வசனம் இருக்கு. இந்த வசனத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 6வது அதிகாரம் 63. யோவான் 6:63. அந்த வசனத்திற்குள் என்ன இருக்குது? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுவது. நான் உங்களுக்கு சொன்ன வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமா இருக்குது. ஆவி பிளஸ் ஜீவன் வசனத்துக்குள்ள இருக்கு. இது எப்படி? இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு கூட்டத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு பின்மாற்றத்துக்கு போறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு கடினமான ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார். அது என்ன உபதேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 52. அப்பொழுது யூதர்கள், இவன் தன் மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானமல்லாமல் இருந்தால் உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லைங்கிற. புசிக்கிறது என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சாப்பாடு இருக்கு, அதை வாயில் வச்சு ரசிச்சு ருசிச்சு என்ன டேஸ்டி ருசிச்சு சாப்பிட்றோம். ஆனால் மாத்திரையை டபக்குன்னு முழுங்கிறோம். புரியுதாங்க? அதான் வித்தியாசம். அநேகர் மாத்திரையை முழுங்குற மாதிரி வசனத்தை முழுங்குறாங்க, அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போகிறீங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது, ஆயுர்வேத டாக்டர். அவருடைய பல்ஸ் எல்லாம் பார்ப்பார். பார்த்து இந்த கண்ணை அப்படி பாங்க நிறுத்து பார்ப்பார். பார்த்துட்டு உங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு, இரும்பு சத்து. உடனே நீங்கள் போய் இவ்வளோ சொல்லிட்டீங்களே, மீதியை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு இரும்பு கடை இருக்குது, அங்கே 1/4 கிலோ இரும்பை வாங்கி நல்லா இடித்து பவுடர் பண்ணி நான் சாப்பிட்டா எனக்கு இரும்பு சத்து போட்டுன்னா நீங்கள் செத்து போயிருவீங்க. புரியுது? அது ஹெவி மெட்டல் பாய்ச்சன் ஆகி போயிடும். அப்போ அந்த ஆயுர்வேத டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐயா எனக்கு எப்படி இரும்பு சத்து கூடும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இதை நீங்கள் வாங்கி டெய்லி ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை சாப்பிட்டீங்கன்னா இந்த கீரை உங்களுக்குள்ளே போய் இரும்பு சத்தாக மாறிடும். அந்த ஒரு கன்வர்ஷன் கெப்பாசிட்டி நம்முடைய சரீரத்துக்கு இருக்கு. இப்போ நீங்கள் டெய்லி பப்ஸ், முட்டை பப்ஸ் டேஸ்டாக இருக்கும், பயங்கர டேஸ்டாக இருக்கும், அப்படியே ஃப்ளேக்காக. மத்தியானம் ஆயிடுச்சா மட்டன் பிரியாணி, சாயங்காலத்துக்கு KFC சிக்கன். இதெல்லாம் நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 10 கிலோ வெயிட் கூடி டக்குன்னு அப்படி குண்டாயிருங்க. அப்போ நம்முடைய சரீரத்துக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ளே போகிறவன கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. கீரை என்ன செய்யும்? கொழுப்பாக மாற்றாது, அயனாக மாற்றிடும். KFC சிக்கன், பப்ஸ், பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணும். அதுபோல் இங்கே
அவருடைய வசனத்தை நீங்க புசிக்க 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 நிச்சய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதை யார் புரிந்து கொண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 68வது சீமன் பேதுரு அவருக்கு பிரதித்துவம் ஆண்டவர் யாரிடத்தில் போகும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்ப அந்த வசனம் மேற்கொள்ளணும்னா அந்த அந்த ஜீவன் உள்ள வசனத்தை புசிக்கணும். புசிச்சாதான் அது உங்களுக்குள்ள போய் அது வசனமாக மாற்றும். உங்களுடைய வார்த்தை எல்லாமே அந்த வசனம் தான் வெளியே வரும். ஒரு முறை எங்களுடைய ஆலயத்திலிருந்து ஒரு டொனேஷனுக்காக வந்தாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா போன வருஷம் நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படிங்கிறேன். ஒரு 500 ரூபாய்னாரு. அப்போ இந்த வருஷம் 500 போட்டுக்கோன்னா எழுதி எல்லாம் கொடுத்துட்டு ரூபாய் கொடுத்தாச்சு. ஆலயத்தில் வரும்போது சார் அது 500 இல்லை சார் 700 அப்படின்னு சொன்னார். நான் உடனே எழுதினதே அப்படின்னு உனக்கு வச்சுருக்கேன். அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். எழுதுனேங்கிறது என் வசனம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அவருக்கும் பிடிச்சிச்சு போயிட்டார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களை மேற்கொள்ளணும், உங்கள் பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையை மேற்கொள்ளணும்னா அது வாசனம் உங்களுக்குள்ள இருக்கும். பாருங்க 60வது வசனம் யோவான் 6:60 அந்த சீஷர்கள் இதை கேட்டபோது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்று அநேகர் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு வசனம் அவர்களை மேற்கொள்ள முடியலை. வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, அதுல பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு புசிக்க ரெடியா. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டரை விட்டுட்டு போயிட்டாங்க. 61வது வசனம் யோவான் 6:61 சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் இயேசு கேட்டது. இது உங்களுக்கு இடல முறுமுறுப்பு. பிடிக்காத காரியம் என்னதான் முறுமுறு. ஆண்டவர் நீங்க துதித்து கொண்டே இருந்து வசனத்தை தியானித்து கொண்டு இப்ப நான் ஒரு ஹாலிடேக்காக வந்திருக்கேன். ஒரு அருமையான செய்தியை நான் உட்காந்து கேட்கிறேன், அதை நான் புசிக்கிறேன், எழுதுறேன், உங்களுக்கு நான் டீச் பண்ணேன். இது ஒரு வல்லமை. இந்த வல்லமை என்னை என்ன செய்து ஆசீர்வதி. சரி, இப்ப இந்த ஏன் இவங்களால அதை புசிக்க முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு பெரிய வாழை தோட்டம், அங்க பல வெரைட்டி ஆஃப் தோட்டத்தை போட்டு ஒரு ஓனர் கொஞ்சம் நல்லா வயதான வரும். அவர்கிட்ட போய் ஐயா சூப்பரா இருக்கு ஐயா, இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்க, தேன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தாரு. தோப்பு நீங்க வாயில போட்டா அப்படியே கரையுது. ஆமாங்க சூப்பர், நீங்க சாப்பிடலையாங்கன்னு. நான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது, எனக்கு சுகர் இருக்குது. அவர் ஓனர் தான். அந்த வாழைப்பழத்துக்கு காசு கொடுக்கணுமா? தேவையே இல்லை, ஃப்ரீ, அவருடைய சொந்தது. இது மற்றவர்களுக்காக. ஏன் நீ வாங்கு, நீ சாப்பிடு, என்ஜாய் பண்ணிட்டு போ. ஆனா இதை என்னால புசிக்க முடியாது, புசிக்கவும் கூடாது. டயபெட்டிஸ் ஒரு நோய் உள்ள என்ன செய்து புசிக்க முடியாதபடி, புசிக்க கூடாதபடி செய்து. இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை அதான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொன்னார். இந்த வசனம் எப்படி போய் மேற்கொள்ளணும், எப்படி அது உங்களுக்குள்ள போகணும், பிரச்சனை எங்க இருக்கு. நான் சொன்ன ஒருத்தருக்கு சுகர் பேஷண்டால வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது, முடியாது. அதுபோல மத்திய 13வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனம். நீளம் நம்முடைய இருதயம். வசனம் விதையில சேஞ்சுக்கிறது. பெஸ்ட் விதையை தான் விதைக்கிறார். ஒருவன் விதைக்கிறவன் விதையை தூரம் அவன் கையில் இருந்து விதை. ஆனா விழுகிற இடம்னா பிரச்சனை. உங்க இருதயம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கேட்டவனும் உணர்கணுமா இருக்கு. கேட்டு உணரணும். ஆண்டவர் இன்னிடத்துல ஒரு வசனத்தை சொல்லிட்டார், அதை நான் புசிக்கணும். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம். சரி, கடந்து வந்தீங்களா? ரைட்டு, கடந்து வந்தீங்க. ஆனா அடுத்து கடந்து வந்த உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த நிலைமை வாசிப்பா சங்கீதம். வசனத்தை காமிச்சா தான் புரியும். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் புசிக்கிறதுக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் பார்க்குறேன். 66வது அதிகாரம் 11வது வசனம் 10வது வசனம். தேவனே எங்களை சோதித்து. ஆமா ஆண்டவரே, இந்த பிரச்சனை தான் எங்களுக்கு இருக்குது. இந்த பிரச்சனையில நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆண்டவரே ஆமையெல்லாம் சொல்லிடுறீங்க. வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டு. ஆமாம் ஆண்டவர், தாங்க முடியல, என்ன கஷ்டமா இருக்குது.
இந்த டாக்டர் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம், நாங்கள் அக்னியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்பு மேல் பாரத்தை ஏற்றுது. எல்லாமே கரெக்ட் தான் கரெக்ட். ஆனால் அடுத்து பாருங்க 12 மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணி. ஆமாம் ஆண்டவரே, நடக்குது. இதான் போராட்டம். பவுல் சொன்னாரு கொலைசியர் 2:1 இருக்குது, அதான் எங்களுக்கு நடக்குது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இங்கே தான் இடிக்குது பாருங்க. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இன்னும் டாக்டர் நடக்க மாட்டேங்குது. செழிப்பான இடத்துக்கு வர முடியலையே. இன்னும் நாங்கள் எங்கே இருக்கோம்? பிரச்சனை தான் இருக்கோம். பார்த்துக்கல, இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரா, உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாரா? எஸ், அது அவருடைய வல்லமை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே போகணும். தண்ணீர் நடக்குது, இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. ஆனால் இந்த இருதயம் நல்ல இருதயமாக இருந்தானா அது என்ன செய்யணும்? உணர்வுனாக இருந்து 100, 60, 30 பலன் தருவான். அந்த பலன் தருவான். ஆனால் நீ என்ன செய்யணும்? ஓ இருதயம் எப்படி இருக்கணும்? ஆண்டுடைய வார்த்தையை எஸ் ஆண்டவரே நீர் சொல்லுவேன், நீர் சொன்னானா அதை என்னை கொண்டு வந்து சேர்ப்பேன். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு வந்து நிறுத்துவான். அதுக்கு கொண்டு வர சங்கீதம் 23 அமர்ந்த தண்ணீர். ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரே போராட்டம், கொந்தளிக்குது. அப்படியே கொந்தளிக்கத்தான் செய்யும். அந்த வாசனை உங்களுக்குள்ள போய் கிரியை செய்து எஸ் நடத்துமா? நடக்கும். நீ எவ்வளவு நம்புற? 100% அதை நீ நம்பணும். இப்ப ஆபிரகாம் எப்படி நம்பினான்னா முழு நிச்சயமாக நம்பினான். 100%. அவருக்குள்ள ஒரு வாக்கு தத்தம் வந்துருச்சு. உன் சந்ததியிட்டார். சந்ததி இருக்கா? இல்ல. சொல்லிட்டாரா? சொல்லிட்டார். இதான் வசனம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க நம்ப. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் இந்த மாத்திரை எப்படி சாப்பிடணும்? காலை, மதியம், இரவு சாப்பிட்ட பின் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். வயிறு புண்ணாயிரும். தக்கா 100% உங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன்னா டாக்டர்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக டைனிங் டேபிளில் வச்சுக்கோயா, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டது அப்படி டப்புன்னு மாத்திரம். அந்த நேரம் இல்லை. உலகத்தில் எல்லாத்தையும் மறந்தாலும் எதை மறந்தாலும் டாக்டர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் மறக்க மாட்டாங்க. அது எங்கே போயிடும்? அந்த இருதயத்துக்குள்ளே போயிடும். அது சிந்தைக்குள்ளே வந்துடும். காத்துக்கிட்டே இருப்பாங்க. டைனிங் டேபிள் இருக்கு, மாத்திரக்கா இருக்குது, சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன், எப்போ சாப்பிட்டு முடிக்கிறேனோ மாத்திரை. ஏன்? நான் கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கு? டாக்டருக்கு, வசனத்துக்கு இல்லை. இது சரி, அது விதைக்கப்பட வேண்டும். நம்பர் 1. இப்போ விதைக்கும் போது பிரச்சனை என்னன்னா வழி அருகே நடக்கும். இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்போமா? அவனை 19 மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வாசனத்தை கேட்டு உணராதவன் ராஜ்யம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்துச்சு. எல்லாருக்கும் ஆசை, யாருக்கு ஆசை இல்லை. ஆனா அது எங்க விதைக்கப்பட்டதுன்னா ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, பொல்லாங்கன் உணராதிருக்கும் போது என்னதான் இருதயத்துக்கு போகலை, அது மேலாப்பில் இருக்கு. அவன் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றது எப்பன்னா 2000 ரட்சிக்கப்பட்டேன். அந்த ஆஸ்பத்திரி ஊழியத்தை ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் இவங்க எல்லாரும் வந்து இப்போ எனக்கு டேட் எல்லாம் ஆகிப்போச்சு. ஜானகி நம்முடைய தலைமையில் அந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குதாங்க. ஒரு சபையை சேர்ந்த ஒருத்தர், கிராமத்து சபை, அந்த சபையில் நான் செய்தி கொடுக்க போயிருக்கேன்னு அவர் எனக்கு சொன்னார். அவர் முன்னாடி வந்து உட்காந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கார். அந்த வசனம் புரியுறதுக்கு ஒரு கதை சொன்னேன். நான் கதை சொல்லி அந்த வசனத்தை சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஈவினிங் ரவுண்ட்ஸ் வரும்போது அவர் சொன்னார், சார் சூப்பராக இருந்துச்சு உங்கள் செய்தி, இதுக்காண்டியா தான் இந்த ஒரு டெய்லி வந்து உட்காந்துருக்கலாம்னு நினைக்கிறேன்ட்டு. நான் பைய கேட்டேன், இன்னைக்கு நான் எதை குறித்து பேசினேன்ட்டு. எதை குறித்து? ஒரு கதை சொன்னீங்க சார். கதை சொன்னீங்க டாக்டர், கதை சொன்னீங்க. எஸ். எதுக்காக அந்த கதை சொன்னேன்? அது மறந்து போச்சு சார். பாருங்க, காலையில் 7:30 மணிக்கு நான் அந்த செய்தியை சொல்கிறேன், அந்த வசனத்தை சொல்கிறேன், விதைச்சேன். நான் கரெக்டாக தான் விதைச்சேன். ஆனால் அவருக்கு அந்த உணர்வு இல்லாதனால சாத்தா வந்து அப்படி இல்லாட்ட பிரச்சனை இருக்கிறது வசனத்தில் இல்லை. நான் வசனத்தை தான் சொன்னேன், வார்த்தையை தான் சொன்னேன், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அது போய் அவருங்க 20
கற்பாறை உள்ள இடத்துல விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்ட உடனே அது சந்தோஷத்தோடு எடுத்துக்கான். வேறு இல்லை, உபத்திரம் வந்துச்சு, இடல் அடைகிறான். இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் வசனத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சரி, இதுதான் பிரச்சனை. சரி, சாத்தான் ஒரு சத்தத்தை போடுவான். அது என்ன சத்தத்தை போடுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 14வது அதிகாரம் 29வது வசனம். வா, பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தில் மேல் நடந்து வர கட்டளை போடுறேன். கேட்டானா? கேட்டார். கொடுத்தாரா? ஏசு கொடுத்தார். வா என்ற அழைப்பு கொடுத்த உடனே 28வது வசனத்தை பாருங்க. இது வாஞ்சை. அந்த வாஞ்சைங்கிறது வந்து இருதயத்தில் இருந்து வருது. சந்தேகம் இல்லை. மற்றவங்களுக்கு காமிச்சா மற்றவங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவரு ஆண்டவரையா, அவரு நடப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு, குதிப்பாரு, என்னன்னாலும் செய்வாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்களும் பாவம் மீன் படவர்கள். எங்களுக்கு மீன் பிடிக்கத்தான் தெரியும். இப்பயும் அந்த தொழிலை விட்டாச்சு. ஆனால் எங்களுக்கு எப்பனாலும் தெரியும். ஆனால் அந்த விருப்பம் வரும் பொழுது ஒரு சத்தம் வருது, சாத்தானின் சத்தம். 26வது வசனத்தை வாசிங்க. அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர் கண்டு கலக்கமடை மேற்கொள்ளுகிறது. ஒன்று மேற்கொள்ளுது. எதை மேற்கொள்ளுதுன்னா, வாங்கிற சத்தத்தை, அது தேவனுடைய வார்த்தை, ரேமா வார்த்தையை மேற்கொள்றதுக்கு இன்னும் இதை நம்ம மேற்கொள்ள விடக்கூடாது. அப்போ வசனம் விருத்த மேற்கொள்ள கூடாது. என்ன சத்தம் வருது பாருங்க. கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசமாக என்று சொல்லி பயத்தினாலே அலறினார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அதோடு திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படுது. திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படுது. இது சாத்தான் தூக்கிட்டானா? தூக்கிட்டான். பேதுரு நடந்தாரு. பேதுரு நடக்கும்போது யாரை பார்த்து நடந்தார்னு இயேசுவை பார்த்து நடந்தார். அந்த வார்த்தையை பார்த்து நடந்தார். திடன் கொள்ளுங்கள், நான் தான். வா, இவ்வளவு வார்த்தையும் மேற்கொள்றதுக்கு ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் வந்த உடனே ட்வாயின் கீழே போயிட்டு. அப்ப காதுக்குள்ள போனது என்னதுன்னா ரேமா வார்த்தை. ஆனா உள்ள அமுக்கினது யார் வார்த்தைனா சாத்தானுடைய வார்த்தை. இதுதான் பிரச்சனை. சவுலுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். சவுலுடைய வாழ்க்கையில வந்த சம்பவம். இப்ப ராஜாவாக அபிஷேகம் எல்லாமே பிளான் நடந்துட்டு இருக்குது. சரியா? 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 9வது அதிகாரம் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 27வது வசனம். சாமுவேல் சவுல்கிட்ட பேசுகிறான் பாருங்க. சாமுவேல் சவுலுக்கு பிரதித்தரன், ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்பாக மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். அடுத்து சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எவ்வளவு தெளிவாக சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15வது வருஷத்தை நம்மளுக்கு வாசிக்கிறேன். ஆண்டவர் யார்கிட்ட பேசிட்டாரு? சாமுவேல்கிட்ட பேசிட்டாரு. சாமுவேல் காது பட சொன்ன வார்த்தைங்க நல்லா கேட்டுங்க. காது பட சொன்ன சவுல் வர ஒரு நாள் முன்னே கர்த்தர் சாமுவேல் காது கேட்க 16 நாளை இந்த நேரத்திலே பென்யமீனிட்டானாகிய ஒரு மனுஷன் நான் கூட அனுப்புவேன். நம்பர் 1 எந்த சொல்லிட்டாரு, எந்த குரூப், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணு. அவன் என் ஜனத்தை பிழைச்சக்கு நீக்கலை ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையீடுகள் என் காது. இப்படி சொல்லி பிளான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27வது வசனத்துல மிக தெளிவாக சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரன் நமக்கு முன்பாக நடந்து போச்சு அப்படின்னு நடந்து போனாங்க. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்று தட்டு. அப்போ வார்த்தையை சொல்லிட்டாரு, காஸ் பிளானை சொல்லிட்டாரு, வேலைக்காரெல்லாம் முன்னாடி சொல்லிட்டாரு. இப்ப சவுலுடைய காதுக்குள்ள என்ன சத்தம் மட்டும் இருக்குன்னா, தன்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, நான் ராஜாவாக போகிறேன், அது அவன் காதுக்குள்ள.
இது எந்த சத்தமும் காதுக்குள்ள போகாது. இது மட்டும் அப்படியே சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. கேங் 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 கேங். நான் ராஜா, நான் ராஜா, நான் தேடி வந்தது கழுதை. ஆண்டோடைய நோக்கம் அது அல்ல. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 10வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல பேலியால் மக்கள், அவங்க யாருன்னா இஸ்ரவேல் மக்கள் தான், சபைக்குள்ளதான் இருக்காங்க. சாமுவேல் தான் அவங்களுடைய லீடர், என்ன ரைட்டு. ஆனா பேலியால் மக்கள், ஆனாலும் பேலியால் மக்கள் இவனோ நம்ம ரட்சிக்கப்பட என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கூட அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேள, ஏன் காது கேளாது போல் இருந்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சும்மா எல்லாம் கிடையாது, அவனுக்கு கோரமா வரும். ஆனா இந்த நேரத்தில் காட்ஸ் பிளான் என்னன்னு சொல்லி யாருக்கு சொல்லிட்டாரு? சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்ற காது கேட்க சொல்லிட்டாரு. அந்த சாமுவேல் என்ன பண்ணாரு? அந்த சவுண்டு பிளான் எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லிட்டாரு? சவுல்கிட்ட சொல்லிட்டாரு. சவுல்டைய காதல ஒண்ணுதான் கேட்கும், வேற எதுவுமே கேட்காது. அப்ப இந்த வசனம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பேலியாளோட சத்தத்தை உள்ள வர அனுமதிக்கவே கூடாது. 12ஆம் வசனம் பாருங்க. இப்ப ரிவெஞ்ச் அது பாருங்க, சத்தம் காது போக மாட்டேங்குது. பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவை போறோம் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷனை நாங்கள் கொன்று போக, நாங்க கொல்ல போகிறோம். அப்படி ஒரு வைராக்கியம். ஆனா இன்னும் ஏன்னா பழி வாங்குறது என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் அவருங்க. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 வருஷம் அப்போ ஜனங்கள் எல்லோரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி. எதனால அவங்களால ராஜாவை ஏற்படுத்தினா, காது எல்லாத்துக்கும் அடைச்சிட்டு வரும். ஒரே ஒரு சத்தம் தான் போகும், காட்ஸ் பிளான் தான் போகும். நீ ராஜாவாகணும், அது மட்டும் இருந்தனால ராஜாவாகிறது. புரியுதா உங்களுக்கு? வசனம் மேற்கொள்ளணும்னா பேலியாளுடைய சத்தம் உங்க காதுக்குள்ள வரக்கூடாது. சமாதானம் செலுத்தி சவுலும் இஸ்ரேல் மக்கள் யாவரும் அந்த பேலியால் மக்களும் சேர்ந்து எதுக்குள்ள வந்துட்டாங்க. அதை நினைச்சுப்பான், ஐயோ நாங்கள் தேவையில்லாம வார்த்தையை விட்டோம். ஆனா எல்லாரும் எப்படி இருக்கும்? ஒரே ஹாப்பி. நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா அந்த வார்த்தை மாத்திரம் உங்க காதுக்குள்ள வரணும். இந்த வசனம் மேற்கொள்ளணும். கலை வரக்கூடாது. கலை வந்துச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு. சரி, நம் ஆண்டவர் இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உள்ள ஆண்டவர் நான் சொல்லுவேன். எதிர்பார்ப்பு உள்ள ஆண்டவர் வாசிப்போமா? யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். வசனம் உங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, இது அடுத்த கண்டிஷன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிறது ஆடு. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்ப பின் செல்லுகிற ஆடு என்ன செய்யும் அப்படின்னு சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஆனா அதே நேரத்தில் பாருங்க, 5வது யோவான் 10:5, அந்நியுடைய சத்தத்தை அறியாதவர்கள். அந்நியர் சத்தத்திற்கும் மேற்பட்ட சத்தத்திற்கும் வித்தியாசம். சவுலுக்கு பேலியால் சத்தம் என்னன்னு தெரியும், சாமுடைய சத்தம் என்னன்னு தெரியும். பிரிச்சு பார்க்க தெரியும். இந்த பிரிச்சு பார்க்க தெரிஞ்சதுனால தான் ராஜாவா ஆறிட்டார். அதுபோல இங்க ஆடுகள் நாம் ஆண்டவர் பின்னாடி சொன்னா எஸ் பின்னாடி சொல்றோம். ஆனா பேலியாளுடைய சத்தம் அதுக்கு அந்நிய சத்தம் அவனுக்கு விட்டு ஓடி போகும். விட்டு ஓடுறதுனால எஸ்கே, நான் கிட்ட போகவே கூடாது. அது ஏன் வேலையே கிடையாது. இதுதாங்க மேற்கொள்ளுது. ஆண்டோடைய சத்தம் எது? இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா சத்தமும் நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு சம்பவம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, எல்லாமே எனக்கு ஹாப்பியா இருக்கும். யாரை பார்த்தாலும் ஒரே சந்தோஷமா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், வசனத்தை வாசிக்கிறேன். பல ஊழியக்காரர்கள் என்னை பார்க்க வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க. ஒரு ஊழியக்காரர் தூத்துக்குடியிலேருந்து வந்தார். வந்து அவர் சொல்றாரு, நான் ஒரு அசைலம் வைக்கப்படுறேன், மென்டல் பீப்புளுக்காக வைக்கப்படுறேன். ஏன்னா இவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாம நரகத்தில் போகிறது எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. என்னையா அது, நம்ம ஒரு டாக்டர், எத்தனையோ சைக்காட்ரிக்குள்ள ரோட்டில் நடக்கிறாங்க, ஆனால் இவருக்கு என்ன ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஹெவியா ஒரு காணிக்கையை கையில் கொடுத்து அனுப்பிட்டான். அவரும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ ஜீசஸ் எல்லாம் ஒரு ஜெபத்தை போட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த இன்னும் அடுத்த வருஷத்துல ஆவியான என்னோட வந்து வசனத்துக்கு சத்தத்திற்கு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போறாரு. அனுபவத்துல கொண்டு போய்
ஒரு நாள் வருது, திரும்ப அந்த ஆள் வந்தார், அந்த ஊழியக்காரன். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா ஆண்டவருடனே அந்த சத்தத்தை கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டுறாரு. இது பி கேர்ஃபுல்ங்கிற ஒரு சத்தம் என் காதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அப்போ அவர் சொல்றார், டாக்டர், ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். என்ன ஊழியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லி, நான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒரு டீமை உண்டாக்க போகிறேன். அது யாருன்னா ரிட்டையர்டான வாத்தியர், ரிட்டையர்டான டீச்சர்ஸ். இவங்க கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்தேன். பாட்டு கையில் கிட்டார் அடிக்கும் பாட்டு. தாத்தா கிட்டார் அடிப்பார், ட்ரம்ஸ் அடிப்பார். இந்த டீம் அப்படி சுவிசத்தை சொல்லி 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 சொல்ல ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரை அவங்க போகலாம். அதுக்குள்ளே அடுத்தது இப்படி சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன், நீங்கள் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்படின்னு இருக்காரா சொல்கிறாரு. பையன் நான் கேட்டேன், ஐயா ரைட்டு, போன வருஷம் நீங்கள் என்கிட்ட வந்தீங்க, என்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தா அப்படின்னு சொன்னார், நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். இவர் உஷாரமான ஏமாத்துறாரு. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி 3வது மாட்டியிருக்கிறேன், இல்லை நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டார். அப்போ வந்து ரொம்ப இன்னசென்ட் நான். இப்போ நான் வேறு மாதிரி போயிருக்கேன். அப்போ கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் மென்டல் சைக்காட்ரிக் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி தான் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க, என்ன இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்லுவார், கொஞ்சம் கோவம் வந்துச்சு. என்ன இந்த சைக்காட்ரிக் டாக்டர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? பேஷண்ட் இருக்கா இங்கே ரோடு முழுதான், டாக்டர் வேணும்ல. கொஞ்சம் டோன் எல்லாம் கோவமெல்லாம் கூடிடுச்சு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர், ஆண்டோடைய சத்தத்திற்கும் சாத்தானுடைய சத்தத்திற்கும் உங்களால் வித்தியாசம் பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்டேன். கையில் மூடினாரு, வணக்கம் போட்டார், போயிட்டாரு. இன்னைக்கு கூட அவர் வரல. அப்போ என்னைக்கு வசனம் உங்களுக்குள்ள மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க தெரியும். மத்தேயு 6வது அதிகாரம். ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுது. ஆடுகளுக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 6வது அதிகாரம் 34 வசனம் உங்களை மேற்கொள்ளணும், போராட்டம் உங்களை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னா அடுத்த கண்டிஷன் 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நீங்க சொல்லலாம், நீங்க லேசா சொல்லிடுவீங்க, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினம் தன்னுடையக்காக கவலைப்படும். அந்த நாளைக்கு அது கவலைப்படணும்னு சொல்லி ஆண்டவர் அதுகிட்ட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாரு. என் பிள்ளை வருவான், அவனுக்கு நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நீ தான் பார்த்துக்கணும் சொல்லி ஒரு சாட்சி சொல்றாங்க. என்னுடைய தகப்பனா ஒரு டபுள் பேரல் கன்னு வச்சிருந்தார். அதனுடைய லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதை நான் ரினியூல் பண்ணுறதுக்கு போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப நான் அதை அப்ளை பண்ணேன். நம்முடைய ஸ்டாஃப் மரியாள் தான் பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணா. புறத்திலிருந்து ஒத்தாசை வந்தது யார் மூலமாக? மரியாள் மூலமாக வந்துச்சு. லாஸ்ட் ஸ்டெப் எஸ்பியை போய் பார்க்கணும். எஸ்பியுடைய சைன் இருந்தால் தான் அது கிடைக்கும். இப்போ நான் போகும்போது எஸ்பி அப்போ தான் மேலே மீட்டிங் பண்ணி முன்னாடியே கடந்து போகிறார். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. நான் உட்காந்து என் பக்கத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கனி. அவர் கூட கதை வச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக இறங்கி வந்தார், வந்து சாப்பிட உட்காந்துட்டாரு. நான் மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு கடைசியில் என்னை கூப்பிட்டு விட்டோன்னே அவர் நிற்கிறாரு. என்னை உட்காருங்க டாக்டருங்கிறாரு. என்ன பார்த்து ஏதோ வருஷக்கணக்கான ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி 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 ஜோக் அடிக்கிறாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி 90 எங்கள் அப்பா இறந்துட்டார் சார்னு சொன்னேன். அவர் அந்த கதை கேட்கலாம் இல்லை. அவர் சொன்னார், அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, உங்களால் இப்படி கண்ணை தூக்கிட்டு டம்னு சுட முடியுமா, உங்கள் கை இப்படி வர்றதுக்கு, அதுக்கு தான் அவங்க கூப்பிட்டேன், சும்மா வேற ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டு ஜோக் அடிக்கிறாரு. அப்படி கை காட்டுறாரு, நீங்களும் அப்படி தூக்கி டம் டம்னு சுட்டுறீங்க அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு கட்டாயம் சைன் பண்ணி கொடுத்துட்டேன், சந்தோஷமா நீங்கள் போங்க சொல்லிட்டு. இப்போ கவலைப்படுறது நாளைக்கு. அந்த நாளைங்கிற தினம் அந்த எஸ்பிகிட்ட போய் பேசும். பிள்ளை வருவான், கையெழுத்து போட்டு கொடுத்துரு, எதுவுமே பேசக்கூடாது. இது தாங்க ஆண்டவர். ஆனால் நம்ம ஒன்று செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதி நம்ம என்ன சொல்லி தேடுறது யார் வேலை? நம்ம வேலை. சரி, அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்கள். 19வது அதிகாரம் 10வது. அப்போஸ்தலர் 19:10. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டார்கள். எல்லாரும் கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்கிறவங்கள உறுதிப்படுத்துறாரு. இப்போ நான் அப்படி ஒரு சாட்சி சொல்லி உறுதிப்படுத்துறேன். போனேன், ஜாலியா பேசிட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிட்டார். நாளை இது உண்மை. அதுபோலதான் பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். விசேஷித்த அற்புதத்தை. அப்ப வசனம் மேற்கொள்ளணும்னா ஆண்டவர் கிஃப்ட் கொடுக்கிறார். விசேஷத்தை எல்லாருக்கும் அது கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் விசேஷித்த அற்புதத்தை செய்தார். அவனுடைய சரீரத்தில் இருந்த உருமால் டவல் கச்சை கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட்டார்கள். அவர்கள் போட்ட உடனே பொல்லாதார்கள் புறப்பட்டு போச்சு. இத நம்ம ஊழியக்காரர்கள் பிசினஸ் ஆக்கிட்டாங்க. வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, ஜப கைக்குட்டை அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ரேட்டு அதுக்கு இந்த ரேட் எவ்வளவுன்னா, நன்கொடை அப்படின்ட்டு ஒரு சாதாரண கர்ச்சிப்பு விலை வந்து 500, 1000 வாய்க்கு வந்ததை சொன்னோம். மக்களும் நமக்கு தலைவலி வந்துருச்சா மாத்திரை போட மாட்டாங்க, இந்த ஜப துண்டத்துக்கு தலையெழுத்து. நீ ஜோமு ஆண்டவர்கிட்ட கேளு, ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நானே பரிகாரியார கர்த்தர்னு சொல்ல வசனத்தை விசுவாசிச்சு செய். அதை விட்டுக்கிட்டு துண்டத்துக்கு தலையில போட்டுக்கிட்டு கேவலப்படுத்துறாங்க. 17வது வசனம் அப்போ 19:17 கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். என்ன காரியத்தை செய்ய, டான்ஸ் ஆடுங்க, ஆனா அதன் மூலமாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். நீங்க எங்க போய் பைபிளை தூக்கிட்டு போனாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு முறை நாகர்கோயில்ல எனக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருந்துச்சு. என்னுடைய இடத்த காலி பண்ண வேண்டியிருந்துச்சு. நான் அந்த கோர்ட்டுக்கு பைபிளோட போய் உட்காந்துருக்கேன். உட்கார்ந்தோம்னா ஒரு வக்கீல் கேட்குறாரு, சார் இது ரொம்ப பரிசுத்தமான புஸ்தகம் சார், இந்த பாவ இடத்துல இதை கொண்டாந்துருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லி. ஐயா இது பரிசுத்தமான இடம், இதை வந்து அந்த வசனத்தை அது அசுத்தம், இதை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். வயதான ஒரு ஆள் நான் பைபிளை வாசிக்கிறத பார்த்துட்டு, சார் நீங்கள் பாஸ்டரா சார் அப்படின்னு கேட்டார். அவர் டாக்டர் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். சார் எனக்காக சோமருங்க சார், ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து ஜெபிக்க வந்தார். எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுடைய நாமம் மகிமைப்பட்டது. அந்த மகிமைப்பட்டதுக்கு விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்களை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். காரணம் என்னன்னா, மேற்கொள்றது வாசனம். இதுதான் ஆண்டோடைய பிளான். சரி, ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறார். வசனத்தை பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை எங்க வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாண்டவர் இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இது மண் பாண்டம். இந்த மண் பாண்டம் உருவாவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஒரு களிமண் எடுக்கிறார், வணைகிறார், வணைஞ்சி திருத்துகிறார், எங்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தூக்கி போடுகிறார், ஒரு விசுவாச துவக்கிறார், அந்த பானையை வணைகிறார், வணைஞ்சு அவருக்கு இஷ்டப்பட்ட ஒரு ஷேப்புக்கு கொண்டதுட்டு உள்ள தூக்கி வசனத்தை வச்சுட்டேன். இதாங்க வசனத்தை உள்ள வச்சுக்கிட்டு பார்க்குறோம். மண் பாண்டுகளை நாங்கள் பெற்றுக்கிறோம். அதனால 8வது, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவது, கலக்கம் அடைந்து மன முறிவு அடைவது, துன்பப்பட்டு கைவிடப்பட்டாலும் தள்ளப்படுவது. இது பொக்கிஷம் உள்ள இருக்கு. என்ன செய்ய, வசனம் மட்டும் அப்படி அப்பட்டெல்லாம் வரணும். உங்களுடைய வசனத்துக்கு உங்க இஷ்டத்தைப்படி என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அடுத்து இதை என்ன செய்யணும், தியானிக்கணும். எவ்வளவுக்குள்ள தியானிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஆசீர்வாதம். தியானித்த ஒரு மனிதன் யார் அப்படின்னா, தாவீது. சங்கீதம் 18வது அதிகாரம் பிராக்கெட்ல வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் தன்னை எல்லா சவுல் பிளஸ் எல்லா சத்துரையும் விட்டு போராட்டம் இருந்துச்சு. ஆனா வசனம் தாவீதோடைய கூடவே இருந்து படம் போட்டு அப்படி ஒரு ஷேப்புக்கு வந்துட்டார். வந்தனால 6வது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார்.
அந்த சத்தத்தை கேட்டதுக்கு காரணம் என்னன்னா உள்ள பொக்கிஷம் இருந்துச்சு. அந்த பொக்கிஷத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 18:17. இன்னிலும் அதிக பலவான்களை என் பலத்த சத்துருக்களும் பயங்களுக்கும் என்னை விடுவித்தார். அப்ப என்னைய அவங்களால மேற்கொள்ள முடியல. ஏன் மேற்கொள்ள முடியல அப்படின்னா வசனம் உள்ள இருந்துச்சு. இந்த வசனங்கிறது என் ஆபத்து நாளிலே அவர் என்னோட கூட இருப்பார். ஆபத்து நாளிலே அவர் எனக்கு அனுகூலமான துணை. பாருங்க, பிராக்கெட்ல பாருங்க, சரி 1:2. என் பலனாகிய கர்த்தாவே, அவரை பார்க்குறார். அங்கிருந்து அவர் ஒத்தாசை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். இதுதான் ஒரு மெத்தட். சரி, இது போல ஒரு சம்பவத்தை லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனம். லூக்கா 1:28. கன்னிமரியாள் கர்ப்பவதியாகிறாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தனோடு இருக்கிற ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த ஆசீர்வாதம் வந்தவங்க ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? கலக்கம். அவ்வளோ அவனை கண்டு இந்த வாழ்த்துதனாலே கலங்கி சிந்தித்து கொண்டிருக்காங்க. சிந்திக்கிறது மெடிடேஷன் உள்ள வந்துடுச்சா உடனே ஆன்சர் கிடையாது. இதுதான் வசனம். வசனம் உள்ளே போய் வந்துட்டேன் 5 minutes. அந்த வசனம் உள்ளே போய் சாத்தானுக்கு பிடிக்காது. அது உள்ளே போய் என்ன செய்யணும், அப்படியே மெடிடேட் பண்ணி கடைசியில் என்ன ஆன்சர் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ன சொன்ன வாசனம், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கிறது. சரிங்களா? வசனம் கிரியை செஞ்சிச்சு. மரியாள் ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிருக்கலாம், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் செய்யறதுக்கு ஆண்டவர் பிளான் பண்ண. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. இந்த நாள் எங்களை வசனத்தோடு எங்களோடு கொண்டு போனதுக்காக நன்றி. அந்த வசனம் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக நன்றி ராஜா. மட்டும் உதவின எபனேசர் இனியும் காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.